இருடத்தை காத்தாடலாம் அனுமான். கோயில்களில் அதிக அளவு வணங்கப்படும் கோயில்களில் ஒன்றாக இருப்பது பாளையங்கோட்டையில் உள்ள ஒடிசி அனுமான் கோயில். தன் இருப்பிடத்தை தக்க வைத்து நம்மை வாடும் பக்தர்களுக்கு அருள்வளிக்கும் தெய்வமாக இங்குள்ள அனுமார் விளங்குகிறார். மார்த்தாண்ட வம்சனின் ஆட்சிக்கு பிறகு கிபி 1960 திருவாத்தூரில் தலைநகரம் இன்றைய கன்னியாகுமரி மடத்தில் உள்ள பத்மநாபபுரம் திருவனந்தபுரத்தில் மாற்றப்பட்டுள்ளது. கிபி 1910 பாளையத்திலிருந்து பிரிட்டிஷ் படை காலி செய்த இடைத்தரக நாயகர் படை பிரிவு சேர்ந்து அங்கே அவர்கள் சிவசுப்பிரமணிய அனுமான் சிலையை நிறுவினர். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ ஐயா சுவாமிகள் என்ற சித்தருக்கு அனுமான் என்ற கோலத்தில் விஸ்வரூபம் காட்சியளித்தது. அன்று முதலில் அனுமான் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 1915 நாயர் படைப்பிரிவு மாநிலப்படை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தலைமையாக தற்போது பாங்கோடு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இங்கு அனுமானை பாளையத்தில் இருந்து பாங்கோடு கொண்டு செல்ல முயன்று சென்றனர். நாங்கள் அனுமான் சிலை அந்த இடத்தில் தூக்கம் அகற்ற முடியவில்லை. பின்னர் பாங்கோட்டில் ஒரு அனுமான ஆலயத்தை எழுப்பின. 1970ஆம் ஆண்டு விகாஸ் பகன் மாநில சட்டமன்ற வளாகம் கட்டுவதற்கு தற்போதைய பாளைய அனுமான் ஆலயத்தை சேர்த்து வளாகம் அமைக்க திட்டம். ஆனால் பல்வேறு தடைகள் பின்னர் பிரசன்னம் அறுக்கப்பட்டு இத்திட்டம் கைவிடப்பட்டது. தனியே விகாஸ் பகவான் வளாகம் கட்டப்பட்டது. பிறகு சிறுவனுக்கும் அனுமானுக்கும் தனித்தனி சட்ட சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ள. அனுமான் சன்னதிகள் பழைய அனுமான் சிலைக்கு முன்பாக புதிய அனுமான் சிலை. பிறகு தொடக்கத்தில் நாயர் படைப்பிரிவு மற்றும் மாநில படைப்பிரிவு நிர்வாகித்த ஆலயம் திருவிக சேதம் ரிடர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பழைய ஆவணங்களில் கோயிலில் ஆபீசர் ட்ரைனிங் சென்டர் டெம்பிள் என குறிப்பிடப்பட்டது. இதே ஓடிசி டெம்பிள் என்று குறிப்பிட்டார்கள். ஆலய கோயிலில் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது. எளிதரும் மண்டபம் அடுத்த அனுமான் நாகூர் இயங்கு பிரதான சந்நிதிகள் சிவபெருமான் சந்நிதி. அனுமான் சமைக்கப்பட்டுள்ள அனைத்து தெய்வங்களும் கிழக்கு முகமாக காட்சியளிக்கிறது. எங்களை அனுமான் சிறுத்த முகத்துடன் இணைத்தால் கோபம் எதுமின்றி பக்தர்களை காணும் காட்சி தருவ அரிதான கோலமாகும். பிள்ளை உள்ள பாலா மனுவுக்கு பக்தர்கள் தங்கள் குங்குமத்தில் அபிஷேகம் செய்து வருகிற வெண்ணெய் காப்பு. ஆலயத்தில் அனுமான் ஜெயந்தி விழா வீணு எனும் மலையாள புத்தாண்டில் 10 நாட்கள் பிரமோற்சவம் சிறப்பாக கொண்டாடுள்ள. அனுமானுக்கு வெண்ணெய் சாட்டுதல், வடை மாலை, வெற்றிலை மாலை அணிவித்தம், அவல் பால் பாயசம் படைத்தல், சந்தனம் புஷ்ப அபிஷேகம் செய்து முதலாக வேண்டுதலும் பக்தர்கள் செய்கின்ற. எத்தனை சனி தோஷ உலர்வு எங்களை அனுமானம் வணங்கின அவற்றிலிருந்து இவர் நாம் பெறலாம். மனமிருக வேண்டிய எந்த செயலை இவர் நிறைவேற்றி தர பக்தர் நம்புகிற கோயில் தினமும் 5 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 முதல் 8 மணி வரையும் நிறைவேற்றிருக்கும். எங்களை அனுமானுக்கு வியாழக்கிழமை நாளாக கருதப்படுது. அன்றைய தினம் உத்தரவாதிகளை வழிபட்டு அமைவிடம் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் வேப்பிலைகள் பாளையம் வகுத்தில் விகாஸ் பவன் என்னும் கேரள சட்டமன்ற அலுவலகத்தை அடுத்து கோயில் அமைத்துள்ள. திருவனந்தபுரத்தில் மைய பேருந்து மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது. வெண்ணெய் காப்பு இவரத்தை தனிச்செயல் வெண்ணெய் காப்பாக பதிவு செய்தால் 8 ஆண்டுகள் கழித்து தான் உங்களுக்கு வெண்ணெய் சாற்று நாள் வரும். அந்த அளவுக்கு எங்களை பக்தருக்கு அருள் வழங்கியுள்ளன. அனுமான் சாற்றப்பட வெண்ணெய் இந்த வெப்பத்தில் உருகாது. இந்த வெண்ணெய் பிரசாத நோய்க்கான அருமருந்து என்று கூறப்படுகிறது. குழந்தை வாக்கியம் தரும் மிமிசல் கல்யாண ராமன். இந்தியாவில் ராமபுரம் கன்மா கோயில் உள்ளது. அந்த வகையில் கற்பத்தில் ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மகன் என்ற குளத்தில் காட்சி தர அற்புதம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மிமிசல் என்ற கிராமம் அமைந்துள்ள கல்யாண ராம கோயில் தலைவரில் ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோர் வனவாசம் இதப்ப இலங்கை மன்னன் ராவணன் சீதையை கடத்தி சென்றான். இதையடுத்து சீதையை மீட்க வனவுடையுடன் ராவணன் லட்சுமணன் இலங்கை நோக்கி வருவான். போது இந்த வந்த ராமருக்கு பகுதிய மக்கள் உதவி செய்தனர். அதுக்கு கைமாறாக இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு வரும்போது குளத்தில் ராமர் சீதை லட்சுமணனை கலைஞர் பார்த்துள்ளனர். பின்னாடி இடத்தில் சரபோஜம் மன்னை கோயிலை கட்டப்படுத்த கோயில் அமைப்பு காலியம் இலங்கை இருக்கும் திசையை நோக்கி வர காட்சியளிக்கிறது. கருவறை ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய 3 என்ற குளத்தில் அறிவாய்க்கிறார்கள். அவர்கள் ஆஞ்சநேயர் விட்டிருக்கிறார். உற்சாகமூர்த்திகளை தேவடி நடைபெற்றுகிறார். சிவபெருமாள் லட்சுமணன் சேவை அருள் அளிக்கிறார். விடுதலை தேவிக்கு தனி சன்னதி உள்ளது. கோயில் திராவிட கட்டிடக்கலை பணி அமைந்துள்ளது. கோயில் தூண்கள் அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ள. ஆழ்வார்கள், விநாயகர், கருடா ஆகிய காட்சிகிற கோயில் கல்யாண புஷ்கரணி என்ற அழகிய குளம் ஒன்று உள்ளது. வழிபாடு குழந்தை பாய்க்க வேண்டி வரும் பக்தர்களுக்கு முகுந்த மாலா படும் மந்திரத்தை குறிப்பிட 90 நாட்கள் கருப்பு உளுந்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. இதனை 90 நாட்கள் சாப்பிடுவதன் மூலம் கிடைக்கிற பக்தர்கள் நம்பிக்கை மேலும் குழந்தை பாய்க்க வேண்டி வருபவர்களுக்கு ராமன் சன்னதியில் தவிழ்ந்த இருக்கும் 50 நாள் ஆன சந்தான கிருஷ்ணன் கிரகத்தை வழங்குகிறார்கள். அவர்கள் அந்த அடியில் வைத்து கொண்டு பூஜை முடிந்து வீடு திரும்ப மீண்டும் கோயிலில் கொடுக்கிறார்கள். சந்தன கிருஷ்ணனை மடியில் மார்பு குழந்தை பாக்கிய ஒன்று என்று
ஐதீகம். இப்பகுதியில் மீன் தொழில் செய்யும் பக்தர்கள் தங்களுக்குள் தங்கள் தொழிலுக்கு எந்த தீங்கு ஏற்படக்கூடாது என்று இங்குள்ள கல்யாணவனை வழிபட்டு செய்கிறார்கள். இக்கோயிலில் நாகதோஷம், செவ்வாதோஷம், கார்கோட தோஷம், மாங்கல்ய தோஷம், பிருத்துக்கள் தோஷம் நிகம பரிகார பூஜை நடைபெறுகிறது. எங்கள் அருள்பாலிக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தால் சனி பகவானின் பார்வையில் ஏற்படும் தீமைகள் குறையும் என்று நம்பிக்கை. கோயில் உள்ள ராமனும் சீதாவும் திருமஞ்சனம் செய்வதும் வஸ்திரம் சாட்டியம் பக்தர் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார். 4000 நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. கோயிலில் காலை 6 முதல் 12 மணியில் மாலை 6 மணி 8 மணி நேரம் பக்தர்கள் தரிசனத்திற்கு திறந்து வைக்கப்படுகிறது. அமைதியான புதுக்கோட்டையில் இருந்து அறந்தாங்கி வெளியே சுமார் 70 கிலோமீட்டர் பயணித்த கோயில் அடையலாம். புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆகிய இடங்களில் இருந்து கோயிலுக்கு பேருந்து வசதி